10-15 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா பர்சன்டேஜை உயர்த்தி வந்துட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சரிவுங்கிறத தாண்டி அரசியலிருந்தே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சீமானுங்கிற நபர் 90s கிட்ஸ் நம்ம கிட்ட வரவிடாம பார்த்துக்கிட்டான். இப்போது நம்ம கிட்ட அடுத்தடுத்த தலைமுறையை வரவிடாம பண்ணக்கூடிய வேலையானது விஜய் மூலியமாக இன்னும் பலர் மூலியமாக நடைபெறும். ஆக அவங்கள நம்ம கிட்ட வர வைக்கிறதுக்கு என்ன வேலை திட்டமோ அதுதான் வேலை திட்டம். ஆதரவாளர்களாகட்டும், ஏன் வீடியோவே போடுறதில்ல, தொடர்ச்சியா நீங்க ஏன் பேசுறதே இல்லை அப்படிங்கிறத பலரும் கேள்வியா எழுப்புறாங்க. இதுல சேனல் முடங்கிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம். சாட்டை போன்ற கூலிக்கு மாரடிக்கக்கூடிய பசங்க மாதிரி காசுக்காக எதை வேணா பேசலாம், ஜாலியா இருக்கலாம், குதூகலமா இருக்கலாம் அப்படின்னு நம்மால் இருக்க முடியல. நீங்க எலெக்ஷன் முடிந்ததுல இருந்தாகட்டும் இந்த நொடி வரைக்குமேங்க, நீங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த சாட்டை துரைமுருகன் போன்ற நபர்கள் தொடர்ச்சியா அதே எனர்ஜியோட, அதே உற்சாகத்தோட, அதே குதூகலத்தோட வீடியோக்கள் போட்டுட்டே இருக்காங்க. நீங்க பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏடா நீ ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்க, இந்த 10-15 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா பர்சன்டேஜை உயர்த்தி வந்துட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சரிவுங்கிறத தாண்டி அரசியலிருந்தே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா குறைந்தபட்சம் ஒரு ஷாக்குக்கு உள்ளாகணும்ல. நீங்க சீமான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு வாரம் 10 நாளா தான் வெளியில முகத்தை காமிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கார். ஆனா இந்த துரைமுருகன் போன்ற நபர்கள் எலெக்ஷன்ல தோத்தன்னையிலிருந்து அதே உற்சாகத்தோட அப்படியே விஜய் போட்டு தாக்குறது, திமுகவினர் பலர் அதை ஷேர் பண்றதுன்னு அதே ஃப்ளோல போயிட்டு இருக்கான். காரணம், அந்த நபருக்கு அது ஒரு பொழப்பு. இத்தனை லட்சம் வியூஸ் போதா, அதுக்கு இவ்வளவு காசு அன்னைக்கே நிர்ணயிக்கப்படும். அது அடுத்த மாசத்துல ஒரு 20ஆம் தேதிக்குள்ள கிரெடிட் ஆகும். அது பல லட்சங்களாக வந்து குவியும். அட நான் எதுக்கு தேர்தலில் ஜெயிச்சு அந்த பதவி கையில் கிடைச்ச பிறகு அதில் சம்பாதிக்கிற காசை நான் இங்கே யூடியூப்லேயே சம்பாதிச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த திருப்தி இது போன்ற நபர்களுக்கு இருக்கும் காரணத்தால் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியே அழிந்தாலும் நம்ம பொழப்புக்கு கேரண்டி அப்படிங்கிற அந்த புள்ளியில் அவர்களால் இப்படி இயங்க முடிகிறது. சரி, இத்தனையும் எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, தொடர்ச்சியாக வெளியில் பார்க்கக்கூடிய இடங்களில் தோழர்களாகட்டும், நீங்கள் முகம் தெரியாத ஆதரவாளர்களாகட்டும், ஏன் வீடியோவே போடுறதில்ல, தொடர்ச்சியாக நீங்கள் ஏன் பேசுகிறதே இல்லை அப்படிங்கிறத பலரும் கேள்வியாக எழுப்புறாங்க. இதில் சேனல் முடங்கிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இருந்தாலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் வாய்ப்பு கிடைக்கும்போது வீடியோ போடுறோம். ஆனால் அதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ சேனலே நம்ம கையில் இருந்திருந்தாலும் பழையபடி ஆக்டிவாக இயங்கியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் முடியாதுன்னா, நீங்கள் ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு வேலை செய்கிறோம். நீங்கள் அதன் அடிப்படையில் கடந்த 4-5 ஆண்டுகளாக சீமான் தொடர்ச்சியாக பெரியாரையும் திராவிடர் இயக்கத்தையும் குறிவைத்து அடித்த காரணத்தால் சீமானை மட்டுமே பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி சீமானுக்கான வேலைகளையே தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அந்த சீமானுங்கிற நபரே காணாமல் போனது ஒன்று. இன்னொன்று, இதுவரைக்கும் சீமானோ நாம் தமிழர் கட்சியினரோ பெரியாரை நோக்கி வரல. ஆக அதன் காரணமாக என்னுடைய தேவை இங்கே ஏற்படலை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பொதுவாகவே நம்ம எப்படி இயங்க பழகியிருக்கோம்னா, ஒரு யூடியூபருங்கிறது வேறு. நீங்கள் இந்த உதாரணத்துக்கு சொன்ன இந்த சாட்டை துரைமுருகன், இன்னும் பலர் என்ன ஆனாலும் சரி அரசியலில் வீடியோக்கள் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு என்னன்னா, விஜய்ங்கிற ஒரு நடிகருக்கு இத்தனை இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த இளைஞர்களை நம்மால் ரீச் செய்யவே முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக அவங்கள ரீச் செய்யவே முடியாட்டி இப்படி உட்கார்ந்து பேசி இதெல்லாம் பண்ணி யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி எழுந்த காரணத்தால் தான் எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிட்டு
நீங்கள் அவர்களை எப்படி ரீச் செய்ய முடியுங்கிற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலாவுக்கு வேலை செய்வது தான் சரியான வேலையை உடைய. நீங்கள் யூடியூப்பில் காசு வருது, நீங்கள் எதை வேணால் பேசலாம், அதற்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மால் இயங்க முடியல. நமக்கு என்னன்னா, நீங்கள் பல வீடியோக்குள்ள கூட நான் சொல்லியிருப்பேன் இடையில, திமுகங்கிற தேர்தல் கட்சிக்கு தேர்தலுங்கிறது ஒரு அளவுகோல். அந்த அளவுகோலின் அடிப்படையில் திமுக தோத்த காரணத்தால் திமுக பின்னடைவை சந்தித்து விட்டது. அதை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு என்ன வழி அப்படிங்கிற அடிப்படையில் திமுக மீளாய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க தங்களை. ஆனால் நீங்கள் திமுகவுக்கு இளைஞர்கள் ஓட்டு போடலையோ, அதே மாதிரி இயக்கங்கள் பக்கமும் இளைஞர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வரல அப்படிங்கிற கசப்பான உண்மை. அதை இதற்கு முன்னாடி சீமானுங்கிற நபர் 90s கிட்ஸை நம்மகிட்ட வரவிடாம பார்த்துக்கிட்டான். இப்போது நம்மகிட்ட அடுத்தடுத்த தலைமுறையை வரவிடாம பண்ணக்கூடிய வேலையானது விஜய் மூலியமாக இன்னும் பலர் மூலியமாக நடைபெறும். ஆக அவங்கள நம்மகிட்ட வர வைக்கிறதுக்கு என்ன வேலை திட்டமோ அதுதான் வேலை திட்டம். இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியா 10 மணிக்கு 10:30க்கு ஒரு வீடியோ போடுவது, அப்படி நம்மால் இயங்க முடியாது. இனி எதுக்குன்னா தொடர்ச்சியாக பலரும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கேட்கக்கூடியவங்க நம்ம மீதான அபிமானத்தில் கேட்குறாங்க. நான் அவர்களை குறை சொல்லி கூட இதை நான் சொல்ல வரல. இப்போ நம்ம இப்படி இயங்குறதுக்கான சூழல் இல்லை, நமக்கு அந்த மண்டையே இல்லைங்கிறதான் யதார்த்தம். ஆக சரி, இதை சரி செய்வதற்கு இளைஞர்களை ஈர்ப்பதற்கு என்ன வேலை திட்டம், அதை முதல்ல ஒரு வேலை திட்டத்தை உருவாக்காம நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் அதை ஒட்டி ஒரு ஒன்று உடல் கூட நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் திராவிட இயக்க ஆதரவாளர்கள், குறிப்பாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர்கள், அவங்க எல்லாத்தையும் வர வச்சு இந்த பின்னடைவிலிருந்து நம்மை நாம் மீட்டுக் கொள்வதற்கு என்ன வேலை திட்டங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத பலரையும் வர வைத்து ஒரு ஒன்று கூடலாக நடத்தலாம். இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே நடத்தலாங்கிற மாதிரி யோசனையில் இருக்கேன். ஆக அப்படி தான் என்னுடைய மூளை வேலை செய்யும். ஆக தொடர்ச்சியாக வீடியோக்கள் வராட்டியும் சரியான நேரத்தில் ஒரு செயல் திட்டத்தோடு அல்லது பெரியாருக்கு எதிராக யாரேனும் வினையாற்ற வந்தால் நிச்சயம் நம்ம வந்து அதே வேகத்தில் வேலை செய்வோம். இப்போது பெரியாருக்கு எதிராக யாரும் பேசுறதும் இல்லை. நீங்கள் அது திமுக விசஸ் தாவேகா அப்படிங்கிற வேற டோனுக்கு அது போயிருச்சு. நீங்கள் சீமான் போன்ற நபர்களும் பெரியாரை பற்றி திட்டாத காரணத்தால் திருப்பி நம்ம சீமானை போட்டு புழக்க வேண்டிய தேவையும் ஏற்படலை. இல்லை, நான் சராசரியாக இருந்திருந்தா சீமானை பேசுனா ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க, அதற்காகவாச்சு சீமானை போட்டு பொழப்போன்னு சமீபத்தில் 2-3 கூட்டங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதை வச்சு கூட சீமானுக்கு எதிராக வீடியோ போடலாம். ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் சீமான் இப்போது களத்திலேயே இல்லாத போது சீமானை போட்டு இப்போது அடிக்க வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. தேவை வரும்போது நிச்சயம் அந்த வேலையை இன்னும் பல மடங்கு நம்ம செய்வோம். ஆக இப்போது நம்முடைய வேலை திட்டம் என்பது பெரியாரியத்தை, திராவிடர் இயக்கத்தை, கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு, இந்த பின்னடைவை சரி செய்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இந்த சிந்தனையில் தான் இப்போது வரைக்கும் நான் இருக்கேன். ஆக முன்ன மாதிரி பழையபடி வீடியோக்கள் போடுவதற்கான சூழல் உருவாகும் வரை இப்படி ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் யூடியூப் இல்லாட்டியும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் போடலாம். ஆனால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் இதை போடுவதற்கு நம்ம மைண்ட் இல்லை. நம்ம இவ்வளோ பெரிய பின்னடைவு நமக்கு இருக்குங்கிறது கண்முன் தெரியுது. அதை சரி செய்யாமல் என்னால் இவர்கள் போல சாட்டை போன்ற கூலிக்கு மாரடிக்கக்கூடிய பசங்க மாதிரி காசுக்காக எதை வேணால் பேசலாம், ஜாலியாக இருக்கலாம், குதூகலமாக இருக்கலாம் அப்படின்னு நம்மால் இருக்க முடியல. ஆக அந்த வேலை திட்டத்தை உறுதி செஞ்சுட்டு நிச்சயம் நாம் நம்முடைய பணிகளை தொடர்வோம். பழையபடி வீடியோக்கள் போடுவதற்கான சூழல் நெருக்கடி நமக்கு பெரியாரியத்தை நோக்கி, பெரியாரை நோக்கி யாரேனும் திரும்பினால் அப்போது பழையபடி அதே வேகத்தோடு நாம் செயல்படுவோம். அது நடக்கும் வரை இந்த பின்னடைவை சரி செய்வதற்கு என்ன பண்ணலாங்கிற மீளாய்வுக்கு இந்த நேரத்தை ஒதுக்குவது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த வீடியோ.